ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே வாரத்தில் உங்கள் முடியெல்லாம் வந்து நல்லா கருன்னு எப்போவுமே முடிய கருப்பாக இருக்கக்கூடிய டையே வேண்டாம், இனிமேல் டையே அடிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த ஆயிலை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 2 வாரம் விடாமல் தேய்ச்சி பாருங்கள். இளநரையெல்லாம் கண்ட்ரோல் வந்துடும். அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 3 மாதம் வந்து இது நீங்கள் தேய்ச்சிட்டு வரப்போ இளநரையாக இருந்தாலும் சரி, முழுநரையாக இருந்தாலும் சரிங்க, செம்மையாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயிலு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிலை நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஆயில் வந்து வாசனை இருக்குமான்னு கேட்பீங்க இல்லையா? இதை வந்து நேச்சுரலாக நம்ம ஹெர்பலில் வாசனையோட ஒரு பொருளை சேர்த்து இந்த ஆயிலை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது நீங்கள் தேய்ச்சிங்கன்னா என்ன ஆயில் தேய்ச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு வாசனையாகவும் முடி உதிர்வு, பேனு தொல்லை எல்லாத்தையும் மொத்தமாக ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் டை ஆயில் தான். இனிமேல் நீங்கள் டையே அடிக்க வேண்டாங்க, இந்த ஒரு ஆயில் வந்து போதும். இப்போ நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணி ஒரு 3-4 மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த ஆயிலை வந்து வச்சுக்கலாம். செம்மையாக ரிசல்ட்டு கொடுக்கும். இங்கே பாருங்கள், வீட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா இதில் கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சு சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி விடாமல் காலையில் தேய்ச்சிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தேய்ச்சிங்கன்னா போதும். சரிங்களா? அங்கே பாருங்கள், ஆயில் சூப்பராக இருக்கும். இந்த ஆயில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்து பாருங்கள், ஒரே வாரத்தில் உங்கள் நரைமுடியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். கலர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கா? ரொம்பவுமே முக்கியமாக ரொம்ப இந்த வெயில் சீசனுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான ஒரு ஹேர் டை ஆயில் தான். சரி, இப்போ வாங்க இந்த ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிரந்தரமாக நம்ம முடியை வந்து கருமையாக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, வீட்டில் கிடைக்கிற ஈஸியான பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வெயில் சீசனுக்கு எந்த ஆயில் வந்து போட்டாலும் தலை வலிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டான ஒரு ஹேர் ஆயிலு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, இதோட இலைகள் வந்து ஒரு 5-6 இலை வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதை வந்து குட்டியாக கட் பண்ணி ஒரு 5 இலை 6 இலைக்கு மேலே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. செம்பருத்தி பூ வந்து ஒரு பூ வந்து போட்டிங்கனாவே போதும். இருந்துச்சுன்னா ஒரு 2-3 பூ வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். கண்டிப்பாக ஒத்த செம்பருத்தி வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 50 அல்லது ஒரு 100 மில்லி ஆயிலுக்கு தான் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கற்பூரவள்ளி இலை. இந்த கற்பூரவள்ளி இலையை வந்து நீங்கள் சேர்க்குறப்ப அந்த கண் எரிச்சல், தலைவலி பிரச்சனை, நீர் கோர்த்தல் பிரச்சனை, அதுக்கப்புறம் வெள்ளை முடி பிரச்சனைலாம் டோட்டலையும் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் முடியை வந்து நல்லா தலையில் ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம முடி வந்து நல்லா நரைக்காமல் நல்லா கருன்னு இருக்கும். ஒரு மாதத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆயில் தொடர்ந்து தேய்க்கிறப்ப டோட்டலாகவே வெள்ளை முடி தேடுனா கூட நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ இந்த பட்சத்தில் இதையும் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ஈரப்பதமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கற்பூரவள்ளியில் நல்லா ஒரு 10 இலைக்கு மேலே எடுத்திருக்கேன். இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்குறது மருதாணியை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் மருதாணியை எடுத்தால் ரொம்பவுமே நல்லா வேலை செய்யும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலையும் பறித்து நல்ல ஈரம் இல்லாமல் கொஞ்சமாக ஒரு வெயிலில் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த ஈரமெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இத்தனையும் போட்டாச்சு. இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது முக்கியமானது சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 3 வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம ஓரளவுக்கு வந்து திப்பாக வந்து சுற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா ஆயில் காய்ச்சிறப்ப இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணால் தான் இதோட எசன்ஸ் எல்லாமே ஆயிலை வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக இறங்கும். சின்ன வெங்காயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சொட்டையாக இருக்கிற வழுக்கையாக இருக்கிற இடத்துல கூட உங்களுக்கு வந்து முடியை நல்லா வளர வச்சு நல்லா கருன்னு வச்சுக்கும். அதுக்கப்புறம் அந்த ரத்த ஓட்டம் நல்லா சீர் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரு சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கனாவே போதும். நல்லா வலுன்னு அரைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இதில் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை இருக்குல்ல, அது வந்து நல்லா சாறு தண்ணி ஈரப்பதம் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு நல்லாவே அரைப்பட்டுரும்.
இந்த எண்ணெய் வந்து நல்லா கைப்படாமல் காய்ச்சி வச்சிங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதம் வரைக்கும் நல்லா வந்து முடிய நீங்கள் ஒரு வாரம் மட்டும் தொடர்ந்து தடவி பாருங்கள். ஒரே வாரத்துலேயே உங்கள் முடியெல்லாம் நல்ல டோட்டல் ரிசல்ட் தெரியும். இது 3 மாதம் நீங்கள் விடாமல் தொடவுறப்ப நிரந்தரமாக உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகும். இப்போ வந்து பாருங்கள், நல்லா ஒரு 100 மில்லி ஆயிலுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் போட்டிருக்கிற பொருள் எல்லாமே அளவுகள் வந்து 100 மில்லி ஆயில் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நான் விவிடி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம 100 மில்லி எடுத்துருக்கோம். இதில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். செக்கெண்ணெய், தேங்காய் நீங்கள் தலைக்கு தேய்க்கிற எந்த எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நல்லா ப்யூர் எண்ணெயாக, தேங்காய் வந்து நல்ல எண்ணெயாக சேர்க்குறப்ப நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நல்ல ஈரம் இல்லாத பாத்திரத்தில் ரெடி பண்ணணும். அப்போ தான் ஆயில் வந்து நல்லா கெடாமல் பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ 100 மில்லி அளவுக்கு தேங்காய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போது இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. கீழே வந்து கொஞ்சம் அடிக்கனமாக இருக்கணும். இது எதுக்காகனா நம்ம ஆயில் வந்து வைக்கிறப்ப இந்த கருகள் சுமல் வராது. அதே மாதிரி சிம்மில் வச்சு ரெடி பண்ணுறப்ப பாத்திரம் கொஞ்சம் கனமாக இருக்கணும். அதனால தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ணெயை நம்ம அந்த ஆயில் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம அந்த பாத்திரத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை நான் வந்து பொடியாக வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் பொடி இல்லை அப்படின்னா கருஞ்சீரகத்தை லைட்டாக வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு பாருங்கள், இது ஆன்லைனில் இந்த மாதிரி பொடியாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இதில் வந்து 1 டீஸ்பூன் இந்த தேங்காய் எண்ணெயில் நீங்கள் இப்படி கலந்து விட்டுருங்க. 1 டீஸ்பூன் கலந்திங்கன்னா போதும். நான் பொடியாக இருக்கிறதுனால இப்படி சேர்த்துருக்குறேன். சப்போஸ் பொடி இல்லை அப்படின்னா கருஞ்சீரகத்தை நம்ம இந்த மாதிரி வந்து அரைச்சோம் இல்லையா, இது கூட போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கருஞ்சீரகத்தை போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், அந்த கருஞ்சீரகம் போட்டுட்டு ஆயில் வந்து என்ன கலரில் மாறிடுச்சு. நீங்கள் பொடியை யூஸ் பண்ணுறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் லேசாக வறுத்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பொருளை மட்டும் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போது கலந்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. ரொம்பவுமே சிம்மில் வைங்க, ஓகேங்களா? புகை வரக்கூடாது. ரொம்ப சிம்மில் வச்சு தான் நீங்கள் ரெடி பண்ணணும். அவ்வளோதான். பாருங்கள், லைட்டாக வந்து சூடாகுதா, நுரை கட்டுது பாருங்கள். நல்லா நுரை கட்டுற வரைக்கும் கொஞ்சம் நுரை கட்டி அந்த எசன்ஸ் எல்லாமே கருஞ்சீரகத்தோட எசன்ஸ் எல்லாம் கலக்கிற வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இப்போது ஓரளவுக்கு வந்து நுரை கட்டிடுச்சு பாருங்கள், நல்லாவே வந்து ரெடி ஆகுது. இது நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து மேலே வரும், அப்படியே பிரிஞ்சு அந்த கருஞ்சீரகம் எல்லாம் கீழேயே நின்றுக்கும். அது மாதிரி வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஒரு ஜெல்லு மாதிரி யூஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இதில் மருதாணி, செம்பருத்தி இலை, சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துருக்கோம். சேர்த்து இதை கலந்து விட்டுருங்க. நிறையா பேர் ஆயில் வந்து ரெடி ஆகிறது எப்படிக்கா தெரியும்னு கேட்குறீங்க. இந்த ஆயில் வந்து ரெடி ஆகிறது, இந்த நுரையெல்லாம் வருது இல்லையா, இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயில் பாருங்கள், கரண்ட் இப்படி வச்சிங்கன்னா ஆயில் மட்டும் தனியாக வரும். அது வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை இப்படி நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. இப்போது நல்லா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான இன்னொரு பொருள் வந்து பொடியாக சேர்த்த போகிறோம். என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் பொடி தான். கடுக்காய் பொடி சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்திங்கன்னா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம்.
இந்த கடுக்காய் பொடியை எண்ணெயில் கலந்து நீங்கள் தேய்க்கிறப்ப வெள்ளை முடி வந்து டோட்டலாகவே நல்லா கருமையாகும், நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ நான் 100 மில்லி எடுத்ததுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்திங்கன்னா போதும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுவே வந்து போதுமானது. நல்லா பாருங்கள், ஆயிலில் வந்து வெந்துட்டு இருக்குது. ஏன்னா நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லா வெந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ஆயில் தனியாக வரணும். இன்னுமே 2 நிமிஷம் வந்து நம்மளாம் ரெடி பண்ண விட்டுறலாம். இப்போது நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லா கருகி எண்ணெயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இங்கே பாருங்கள் கலர் எப்படி மாறி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சிங்கன்னா ஆயில் இப்படி தனியாக பிரிஞ்சு வரணும். இப்படி வச்சிங்கன்னா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் போடுறப்போ ஒரு துளி கூட இது இல்லாமல் இந்த மாதிரி ஆயில் வரணும். இந்த கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி ஸ்பூன் லைட்டாக மேலே வச்சாலே இந்த மாதிரி வரணும். ஓகேங்களா? போட்ட பொருள் எல்லாமே நல்லா கீழே போய் இறங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. பொருள் எல்லாமே நல்லா வந்து பாருங்கள் வெந்துருச்சு. இந்த வெங்காயம்லாம் நல்லா வந்து வெந்து ஒரு மாதிரியாக வந்து மாறிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக எசன்ஸ் எல்லாமே நல்லா கிடச்சிருச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஆற விட்டுட்டு நல்லா பிழிஞ்சு இந்த எண்ணெயை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு எப்படி இருக்கு, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நல்லா வந்து பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆயில் வந்து நல்லாவே பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இரும்பு வடிகட்டி கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் அப்படி இல்லைன்னா துணி காட்டன் துணியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பவுல் வச்சு வடிகட்டிக்கோங்க. இது என்ன பார்க்குறதுக்கு நல்லா ஜெல்லு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்லா குழு குழுன்னு இருக்கும். தேய்க்கிறப்ப நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கையிலே இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருள் இதில் சேர்த்து கலந்து வைக்க போகிறோங்க. அந்த பொருள் வந்து நீங்கள் சேர்க்குறப்போ இந்த பொடுகு பிரச்சனைன்னு சொல்கிறீங்க இல்லையா, பொடுகு பிரச்சனை, அரிப்பு, தலை வந்து அரிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த பிரச்சனை, அடுத்து வந்து பேன் தொல்லை அந்த மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் முடி வந்து ஒரு வாசம் அடிக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஒரு பொருள் வந்து டோட்டலாக ஒரு நிவாரணம் கொடுக்கும். அது வந்து நீங்கள் கலந்து வச்சா போதும். பாட்டிலில் சேவ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அந்த பொருளை கலந்து வச்சிங்கனாவே போதும். அது என்ன பொருள் அப்படின்னு ஃபைனலாக பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். ஓகேங்களா? இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு வெள்ளை துணி இருந்துச்சு, காட்டனில் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கன்னா டோட்டலாக நல்லா வந்து வந்துடும் எண்ணெய். நீங்கள் இது உடனே வந்து வடிகட்டணும் அப்படின்னு இல்லை, ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட வச்சுருந்துட்டு மறுநாள் கூட நீங்கள் காலையில் இதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ஆயில் வடித்தாச்சு. ஒரு துளி கூட ஆயில் வந்து சேதமாகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து 100 மில்லி ஆயிலும் நம்மளுக்கு அப்படியே வந்து கிடச்சிருச்சு. ஆயிலோட கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்லா ஜெல்லு மாதிரி ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இது நல்லா தலையில் கொடுத்து மசாஜ் கொடுக்கணுங்க. நல்லா மசாஜ் கொடுத்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சு நார்மலான சீக்காத்தூள் ஷாம்பு போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். ரெகுலராக இதை அப்ளை பண்ணால் குளிக்கணுமாக்கான்னு கேட்குறீங்க. உடனே குளிக்கணும் அவசியம்லாம் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் கூட குளிச்சுக்கலாம். வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும் நல்லா அப்ளை பண்ணி ஊற வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் குளிச்சுட்டு வரப்போ டோட்டலாக உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகிறத நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதில் அடுத்ததாக நல்லா ஆறிடுச்சு இல்லையா,
இதை நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பாருங்கள், ஆல்ரெடி இந்த எண்ணெய் வந்து தீர்ந்துருச்சு. நம்ம அந்த போட்ட பொடிகள் எல்லாமே கீழே வந்து நல்லா இது ரெடியாகி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். இப்போ இதில் நம்ம அந்த பொடுகு தொல்லை, அரிப்பு தொல்லைலாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம சேர்த்தக்கூடியது இந்த கற்பூரம் தான். நிறையா பேர் கற்பூரம் சேர்ந்தா ஏதாவது ஆகுமாக்கான்னு கேட்குறீங்க. கற்பூரம் சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் வந்து கெடாது. அதே மாதிரி அரிப்பு தொல்லை, அந்த பேன் தொல்லை, முடி வந்து எண்ணெய் வந்து வாசம் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி உதிர்தல் பிரச்சனை வந்து நல்லா கட்டுப்படுத்தி கொண்டு வரும். அதே மாதிரி ஆயிலும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் சேவ் பண்ணுறப்ப தான் ஒரு கற்பூரத்தை இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க. 100 மில்லிக்கு நான் ஒரு கற்பூரம் தான் போட்டிருக்கேன் சின்னதாக. நீங்கள் ஆயில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப இன்னொன்று சேர்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆயிலை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவும் சரி, இது வந்து நீங்கள் ஜெல்லு மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மை மாதிரியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குங்க பாருங்கள். ஆனால் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ ஆயில் வச்ச மாதிரியே தெரியாது. நல்ல முடி வந்து சில்கியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை ஆயில் தான். இது எப்படி தலைக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? ஆயில் வந்து எல்லா ஆயிலும் தேய்க்கிற மாதிரி தாங்க. எடுத்துகிட்டே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விரலால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், சிக்கு இல்லாமல் ஃபஸ்ட்டு முதல்ல முடிய வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப நல்லா விரல் வந்து உள்ளே விட்டு நல்லா பண்ணுறதுக்காகுங்க பாருங்கள். முடி வந்து இப்படி கோதி எடுத்தோம் அப்படின்னா சிக்கு இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் ஆயில் வந்து நல்லா தலையில் இறங்கும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக. அதே மாதிரி இந்த கொண முடி, நுனி முடியெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்படி வந்து ஒரு கொண்டை போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி குளிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நார்மலான சீக்காத்தூள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷாம்பு அவாய்ட் பண்ணிவிட்டு சீக்காத்தூள் மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடி வந்து கொட்டவும் செய்யாது. அதே மாதிரி ரிசல்ட்டும் 2 வாரத்தில் நல்லா தெளிவாக கிடைக்கும். இதே மாதிரி எல்லா ஆயிலுமே ஓகே தான். இப்போ நம்ம தேய்க்கிற மாதிரியே தான். எந்த ஆயில் தேய்ச்சாலும் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்து 2 மணி நேரம் தலையை ஊற வைங்க. ஊற வச்சு குளிச்சிங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.